செந்தமிழே உயிரே நிறந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. பொங்கு தமிழுக்கு தலை தந்த கொங்கு குமணன் உலவிய கோவை மாநகரில் தமிழ் மணம் என்கிற பொது தலைப்பில் தமிழுக்கு விழா எடுக்கின்ற பாகுக்கு மட்டுமல்ல, பைந்தமிழுக்கும் மரியாதை தருகின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர், என் மனமெல்லாம் மகுடம் தரித்திருக்கிற கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கான வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்தவரும், எங்கிருந்து வருகிறாய், எப்போது வருகிறாய், எப்படி வருகிறாய் என்ற அலைபேசியில் கேட்டு கேட்டு என்னுடைய பயணத்தை விரைவுபடுத்திய ஆழ்ந்த தமிழ் புலமையும் மரபு கவிதையினுடைய ஆழமும் அழகும் இன்னும் உயிரோடு இருக்கிறதென்றால் அதற்கு முத்தையாதான் காரணம் என்று நாடு கொண்டாடுகிற என் மாசற்ற நண்பன், மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, முத்து தமிழில் நிகழ்ச்சியை தொகுத்து தருகின்ற சொற்பொழிவாளர் ஆரியூர் தங்கை மகேஸ்வரி சர்க்குரு அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்களே, தமிழ் ஆர்வலர்களே, வணக்கம். மிக மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கோவையில் தமிழ் மணம் நிகழ்வில் கலந்து கொண்டு கடமையாற்ற கிடைத்த வாய்ப்புக்கு ஐயா கிருஷ்ணன் அவர்களுக்கு என் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்குகிறேன். மகேஸ்வரி சர்க்குர் அவர்கள் என்னுடைய கிராமம் மணக்காவிளை, அதை மணக்கும் விளை என்று மாற்ற வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டார்கள். நான் கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு அரசு வேலைக்கு நான் போக வேண்டும் என்று என்னை சான்றோனாக்க ஆன முதலில் அதிகம் செலவழித்த அப்பா அழுத்தம் தர மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்தில் விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வேலைக்கு ஆள் தேர்வு நடந்தது. அந்த தேர்வில் நான் எழுதி எப்படியாவது அரசு வேலைக்கு போக வேண்டும் என்று அப்பா அழுத்தம் தர அதற்காக வைத்த தேர்வில் நான் வெற்றி பெற்றேன். ஆனால் நேர்காணலில் ஆட்சித்தலைவர் அவர்கள், உன்னுடைய ஊர் பேர் என்ன, மணக்காவிளையா என்று கேட்டார். நான் ஆமா என்றேன். அப்படி என்றால் மணக்காதா என்று கேட்டார். எனக்கு கொஞ்சம் சுயமரியாதை வந்து மணக்கும் என்றேன். பின்ன ஏன் மணக்காவிளை இருக்கிறது என்று கேட்டார். செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் செய்யுளில் செய்யும் என வருவது போல் மணக்கும் விளை என்பது மணக்காவிளை என வந்தது என்றேன். வேலை இல்லை என்று என்னை வீட்டுக்கு அனுப்பினார். அதை நான் இங்கே சுட்டி காட்டுவதற்கு காரணம், நான் இதை இதுவரைக்கும் எங்கும் பதிவு செய்யவில்லை. தமிழ் மணம் நிகழ்வில் அரசியல் பேசுகிறவர்கள் இலக்கியம் மட்டுமே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை திரு கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நான் நித்தமும் தமிழ் பேசி வாழ வேண்டும் என்று தான் கருதுகிறேன். அதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் இல்லை என்பதுதான் எனக்கு இருக்கிற குறையும் கவலை. தமிழ் பேசினால் போதும் மட்டுமென்று கூட நான்
கருதுவேன், கனவு கூட காண்பேன். வாரியார் சுவாமிகளிடமிருந்து கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது ஞானச்சிறுவன் விருது பெற்ற அன்றைக்கே என்ற முடிவுக்கு நான் வந்தேன். கோடிக்கால் பூதமடா என்று பாடி பரவிய பூதப்பாண்டி ஜீவானந்தம் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் உரையாற்றுவதற்கு வந்தார். அவர் ஆடி அசைந்து உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது காலில் இருந்தவருடைய கட்டி அப்படியே உடைந்து இரத்தம் மடிந்து விட்டது. மேடையில் இருந்த வள்ளல் அழகப்பா அதை பார்த்து கவலை கொண்டு காலில் என்ன என்று கேட்ட பொழுது, ஒரு கட்டி இருந்தது, உடைந்து விட்டது, நல்லதுதான் என்று பூதப்பாண்டி ஜீவானந்தம் அவர்கள் சொன்னார்கள். உடனடியாக ஊருக்கு போக வேண்டாம், என்னுடைய விடுதியில் தங்கிவிட்டு நீங்கள் போகலாம், அது வரைக்கும் இங்கேயே ஓய்விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குமாரசுவாமி ராஜா, ஜீவா இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டு காரைக்குடிக்கு வந்து, நீயும் தேசத்தின் விடுதலைக்காக போராடினாய், நானும் போராடினேன், நான் முதலமைச்சராகிவிட்டேன், நீ எந்த அதிகாரத்தின் நிழலிலும் ஒதுங்காமல் இன்னும் சிரமப்படுகிறாயே, சிலுவைப்பாடுகளை சுமக்கிறாயே, நேருவின் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து விடு, நிம்மதியாக வாழலாம் என்று சொன்ன பொழுது ஜீவா அன்றைக்கு சொன்னார், ஏதுமற்ற ஏழை தொழிலாளிகளுக்கு நான் இன்னும் பேச வேண்டியது இருக்கிறது, அதனால் அதை நான் ஏற்க முடியாதென்றார். அதைப்போல தாய் தமிழுக்கு நான் இன்னும் பேச வேண்டியது இருக்கிறது என்கிற உணர்வோடு தான் நான் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறேன். 6 தலைப்புகளில் 6 ஆளுமைகளை அழைத்து உரையாற்றச் சொல்லி எனக்கு சிலப்பதிகாரம் பற்றி பேச பணித்திருக்கிறார்கள். நான் விருத்தகிரீஸ்வரர் அருளாட்சி செய்கின்ற திருமுதுகுன்றத்தில் 10 நாட்கள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவாற்றி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மெய்யப்பன் அவரிடமிருந்து இலக்கிய சித்தர் என்ற விருது பெற்றவன் என்ற தகுதியோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் தமிழினுடைய முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம். இதிகாசங்கள் என்கிற ராமாயணம் மகாபாரதமும் வேற்று மொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது. ஆனால் தமிழ் தளத்திலிருந்தே வந்த நூல் சிலப்பதிகாரம். இது ஒரு முத்தமிழ் காப்பியம். இதில் இயலுக்கும் இடமுண்டு, இசைக்கும் இடமுண்டு, நாடகத்திற்கும் இடமுண்டு. இது மூவேந்தர்களினுடைய பெருமையை பறைசாற்றிய இலக்கியம். இங்கே சேரனுக்கும் இடமுண்டு, சோழனுக்கும் இடமுண்டு, பாண்டியனுக்கும் இடமுண்டு. அதை தாண்டி ஒரு தமிழ் தேசிய காப்பியமாக முகிழ்த்த அந்த சிலப்பதிகாரத்திற்கு இன்னொரு தகுதி, யுகக்கவிஞன் பாரதி தமிழுக்கு தமிழர் சாதியை அமரர் சாதி என்று கொண்டாடுவதற்கு சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாடினான். அது மட்டுமல்ல, கல்வி சிறந்த எங்கள் நாடு தமிழ்நாடு என்று பாரதி கொண்டாடுவதற்கு சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்றும் பாடி வைத்தான் பாரதி. ஆகவே சிலப்பதிகாரம் தமிழின் முதல் நூல், முதல் காப்பியம். அந்த சிலப்பதிகாரத்தை யாத்தவன் இளங்கோவடிகள் அவன் தமிழுக்காக வாழ்வு துறந்தானோ என்று எண்ணுகிற அளவிற்கு அவன் சிலப்பதிகாரத்தை தீட்டினான். மன்னர்களுக்காக காப்பியங்கள் எழுந்தது, மகேசனுக்காக காப்பியம் எழுந்தது. ஆனால் ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த, ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்தவர்களே நாயகன் நாயகியாக கொண்டு பிறந்த முதல் காப்பியம்
அதனால்தான் தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்றார். சோழ வளநாட்டினுடைய அந்த சொர்க்க பூமியினுடைய குணத்தையும் மனத்தையும் அங்குலம் அங்குலமாக பார்த்து பதிவு செய்தார் இளங்கோவடிகள். காலத்தீயில் கருகி போகாத தத்துவங்களை இந்த சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பதிவு செய்தார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதுவும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவதும், சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என்று பதிவு செய்து இன்றைக்கும் அரசியல் பிழைத்தவர்களுக்கு அறம் கூற்றாகி கொண்டிருக்கிறது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவார்கள். அன்றைக்கு ஏத்தினான் வெற்றிவேறு செழியன் என்கிற பாண்டிய மன்னன். வறுமையும் வெறுமையும் நோயும் துன்பமும் மண்டியிருந்த சூழலில் ஒரு பத்தினியை கொண்டாடினால் வறுமையும் வெறுமையும் விட்டு விலகும், வசந்தமும் வளமும் வந்து குவியும் என்பதை அன்றைக்கு பாண்டிய நாட்டில் பத்தினிக்கு படிமம் சமைத்து அன்றைக்கு வெற்றிவேறு செழியன் நிரூபித்தான். அதை போல கொங்கேசர் பத்தினிக்கண்டைக்கு படிமம் சமைத்து இந்த கொங்கு நாட்டில் கொண்டாடினான். அதை போல கடல் சூழ் கயவாகு மன்னன், இலங்கை மன்னன் பத்தினிக்கு படிமம் சமைத்தான். மனோகரமான மலையாள மண்ணில் கொடுங்கல்லூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கிற பகவதி சேத்திரங்கள் எல்லாம் அது கண்ணகியை வழிபடுகிற இடமாகத்தான் இன்றைக்கும் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஆகவே சிலப்பதிகாரத்தை எந்த நோக்கத்திற்காக எழுதினான் இளங்கோவடிகள் என்றால், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை பதிவு செய்ய நினைத்தான். உரைசால் பத்தினியை உயர்ந்தவர்கள் ஏற்ற வேண்டும் என்றவன் கனவு கண்டான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். எனக்கே இன்றைக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டியதால் தான் கிருஷ்ணன் அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள். வினை விளை காலம் என்றான் இளங்கோவடிகள். அந்த காலம் எனக்கே இப்போதுதான் கனிந்திருக்கிறது. ஆகவே சிலப்பதிகாரம் என்கிற நூல் 3 காண்டங்களையும் காதைகளையும் கொண்ட இந்த நூலில் ஒரு காதையை விவரித்து பேசுவதற்கு கூட 1 மணி நேரம் போதாது. சிலப்பதிகாரம் என்கிற நூலில் பாட்டுடை தலைவியாக கண்ணகியும் பாட்டுடை தலைவனாக கோவலனும் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் மாநாயகன் மகள் கண்ணகி. மாநாயகன் வீட்டுக்குள்ளே கப்பல் நிற்கும் என்பார்கள். ஒரு பெரிய நிதியுள்ள குடும்பம் மாசாத்துவன் குடும்பம். அந்த குடும்பத்தின் புதல்வன். அவனை முருகனுடைய அழகோடு ஒப்பிட்டு பேசுவார் இளங்கோவடிகள். இன்னும் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு என்ன என்றால், அவன் சிவனையும் கொண்டாடினான் இளங்கோவடிகள். திருமால் என்கிற கண்ணனையும் கொண்டாடினான். செவ்வேள் என்கிற முருகனையும் கொண்டாடினான். அவன் சமண சமயத்தவனாக இருந்தாலும் அவன் சிவனையும் முருகனையும் கண்ணனையும் கொண்டாடுகிற பொழுது ஆழ்வார்கள் தோற்று போகிற அளவிற்கு அவன் சிலப்பதிகாரத்தில் கண்ணனை பதிவு செய்தான். அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இருந்ததென்றால், தமிழ் இலக்கியத்தினுடைய மரபு தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒரு காப்பியம் எழுத வந்த நான் அந்த மரபிலிருந்து விலகிவிட்டேன் என்கிற பழி எனக்கு வந்துவிடக்கூடாது என்கிற கவலையும் கரிசனமும் இளங்கோவடிகளுக்கு இருந்ததால் அவன் சிவனையும் செவ்வேள் என்கிற முருகனையும் கண்ணனையும் ஆராதித்தான். ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த கண்ணகிக்கும் கோவலனுக்கும் இளைய வயதில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. அன்றைக்கு அந்த திருமண தகவலை ஒரு யானையின் மீது எழுதி அந்த யானையை ஊரெல்லாம் வல செய்து
அவருடைய திருமண தகவலை யானைதான் அன்றைக்கு கொண்டு சேர்த்தது. கவுகு கை நெகிழாமல், எந்த பிரிவும் வராமல் உங்கள் இல்லறம் செழிக்க வேண்டும் என்ற வாழ்த்தை இவர்கள் பெற்றார்கள். ஒரு கட்டத்தில் பிரிவு வரும் என்பதை குறிப்பால் இன்றைக்கு இளங்கோவடிகள் உணர்த்தினார்கள். கண்ணகி நல்லாளோடு அவன் இல்லறம் செய்த காலத்தில் 7 அடுக்கு மாளிகையில் 4வது மாளிகையில் மீன் கண்கள் போன்ற சாளரம் உள்ள அந்த அறையில், அந்த தளத்தில் அவன் கண்ணகியோடு ஊடல் கொண்டும் கூடல் கொண்டும் வாழ்ந்தான். இனி அனுபவிப்பதற்கு ஒன்றும் இல்லை. நிலையாமையை எண்ணி அவர்கள் அப்படி அனுபவித்தார்கள் என்று இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். அப்படி அவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஆடல் நாயகி மாதவி 7 வருடம் ஆடலுக்காக பயிற்சி பெற்று 12 வயதில் அவருடைய நடனத்தினுடைய அரங்கேற்றம் சோழ மன்னன் முன்னிலையில் அரங்கேறுகிறது. மாதவியினுடைய தாய் சித்திராபதி அன்றைக்கு அவருடைய நடனத்தை அரங்கேற்றியதற்கு பிறகு 1008 களஞ்சு பொன்னை பரிசாக கொடுத்தான். சோழ மன்னன் ஒரு தலைக்கோலையும் கொடுத்தான். அந்த தலைக்கோலையும் அந்த 1008 பொற்காசையும் மாதவியை திருமணம் செய்து கொள்ளுகிறவனுக்கு தருகிறேன் என்று வீதியிலே நின்று கொண்டு இளைஞர்கள், உலா வருகின்ற இளைஞர்கள் சங்கமிக்கிற ஒரு தெருவில் நின்று கொண்டு மாதவியினுடைய தாய், என்னுடைய மகளை மணம் செய்து கொள்கிறவர்களுக்கு இந்த தலைக்கோலையும் 1008 பொற்காசுகளையும் தருகிறேன் என்று அறிவித்தாள். விலை கொடுத்து வாங்குகிறவர்களுக்கு தருகிறேன், மாதவியை தந்துவிடுகிறேன் என்ற பொழுது மிகுந்த மாசாத்து வணிகன் என்கிற இருநிதி கிழவனுடைய மகன் செல்வ செழிப்பில் வசந்தத்தின் உச்சியில் வளமையில் இருந்த கோவலன் அந்த பொற்காசுகளை வாங்கி கொண்டான். தலைக்கோல் பட்டத்தையும் விலை கொடுத்து வாங்கி கொண்டான். மாதவியை மணம் செய்து கொண்டான். மாதவியோடு அன்றைக்கு அந்த கணிகை மகளோடு அன்றைக்கே அவன் அவளை கைகுலுக்கி கொண்டு அவள் வீட்டுக்கே சென்று விட்டான். கண்மூடி கண் திறக்கிற பொழுதில் கற்பு கடம்புண்ட பொற்படை நாயகி கண்ணகியை மறந்தான். அவன் மாதவியோடு வாழ்க்கை நடத்திய அந்த வசந்த காலத்தில் கண்ணகி அழுது கொண்டிருந்தாள். அவள் கண்ணுக்கு மை தீட்டவில்லை. அவளுடைய கூந்தலில் மலர் இல்லை. அவள் முகத்தில் மஞ்சள் இல்லை, மினுமினுப்பில்லை. அவள் எந்த நகையும் அணியவில்லை. ஏதுமற்றவளாக வீட்டிலேயே முடங்கி கிடந்தாள். கரை காணாத உற்சாகத்திலும் கலவியிலும் அவன் ஈடுபட்டிருந்தான். யாழ் வைத்து இசைத்து கொண்டிருக்கிற பொழுது மாதவிக்கும் கோவலனுக்கும் ஒரு நெருடல் வர, ஒரு இடைவெளி ஏற்பட, அந்த நேரத்திலேயே மாதவியை உதறி எறிந்துவிட்டு கண்ணகியின் வீட்டை ஒரு காலை பொழுதில் வந்து தட்டினான். வீசிய கையோடும் வெறும் கையோடும் வந்து நிற்கிறான். தன்னுடைய கணவன் இன்னும் அவனுக்கு ஏதோ தேவைப்படுகிறது போலும், அதற்காகத்தான் வந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த காலை பொழுதில் சிலம்புல கொள்ம் என்று சொல்லி தன்னுடைய இரட்டை சிலம்பில் ஒற்றை சிலம்பை எடுத்து கொடுத்தாள். அந்த சிலம்பை எடுத்துக்கொண்டு இந்த சிலம்பு இழந்த செல்வாக்கை, இழந்த செல்வத்தை, இழந்த வாழ்க்கையை மீட்டு தருவதற்கு இதுதான் கேபிட்டல், இதுதான் மூலதனம் என்று இதை மதுரைக்கு விற்க கொண்டு போகிறேன், நீயும் வா என்று சொல்லி கண்ணகியை அழைத்து கொண்டு வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவதற்கு மாட மதுரைக்கு வருகிறான் கோவலன். வழி தெரியவில்லை. ஒரு சமண துறவி கவுந்தி அடிகள், நானும் வருகிறேன், உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார்கள். காவிரிப்பூ பட்டினத்திலிருந்து மதுரைக்கு வருவதற்கு எந்த வழி போவது? இந்த வழியில் போனால்
பலாப்பழத்தில் பலாப்பழம் பழுத்து நிற்கும். கண்ணகி நடந்து செல்லுகிற பொழுது பலாப்பழங்கள் தலையில் முட்டும். இந்த வலியை அவள் தாங்கிக் கொள்வாளா என்றவன் கேட்டான். வழி சொன்னவன். அப்படியே அதை தாங்கிக் கொண்டு போனாலும் மஞ்சளும் இஞ்சியும் பின்னி மயங்கி கிடக்கிற கொடி மயங்கி கிடக்கிற இடத்தில் அந்த பலாப்பழத்திலிருந்து விழுந்த கொட்டைகள் விழுந்து கிடக்கும். அதை அவள் கால் வைத்து நடக்குகிற பொழுது அவள் கால் புண்ணாகி விடாதா? தாங்கிக் கொள்வாளா கண்ணகி என்று கேட்டான். இதே வழியில் நீங்கள் நடந்து சென்றால் தாகம் எடுத்த நிலையில் கண்ணகி தண்ணீர் குடிக்க முற்படுவாள். தேனடையிலிருந்து தேன் ஒழுகி ஓடை தண்ணீரில் கலந்து தேன் கலந்த தண்ணீராக அது ஓடும். அந்த தண்ணீரை கண்ணகி அள்ளி பருகும் பொழுது அவள் தேன் குடித்த பாவியாகிவிட மாட்டாளா? தேன் குடிப்பதை சமணம் ஏற்கவில்லை. பாவியாகிவிட மாட்டாளா என்று கேட்டான். வேறு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியில் போனால் வரப்புகளிலே குவளை மலர்கள் பூத்து கிடக்கும். பூத்து கிடக்கிற குவளை மலர்களின் உச்சியில் வண்டு பண்பாடி கொண்டிருக்கும். அந்த பூங்குவளை மலர்களில் கால் வைத்து நடக்கும் பொழுது கண்ணகிக்கு காயம் ஏற்பட்டு விடுமே, அந்த வழி சரியா என்று கேட்டான். அதே வழியில் போனால் விரால் மீன்கள் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்துக்கு தாவும். அதை பார்த்து கண்ணகி அச்சப்பட மாட்டாளா என்றெல்லாம் கேட்டு கேட்டு கடைசியாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்தவர்கள் மதுரை வந்தார்கள். மதுரை வந்த பொழுது மாதரியினுடைய வீட்டில் கண்ணகியை அடைக்கலமாக கொடுத்தான். மாதரி என்கிற ஆயர் மகள் தன்னுடைய தனி வீட்டை அவளுக்கு தாரை வார்த்து கொடுத்தாள். அவள் சமைப்பதற்குரிய பண்டங்களையும் கலங்களையும் காய்கறிகளையும் மாதரியை வாங்கி கொடுத்தாள். அடைக்கலம் தந்தவள் இவ்வளவு உதவியும் செய்து மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு கண்ணகி அன்றைக்கு சமைக்க தொடங்குகிறாள். அவளுடைய கண்களிலே புகை வந்து கண்களில் கண்ணீர். அன்றைக்குத்தான் கோவலனுக்கு அவள் இலை போட்டு பரிமாறுகிறாள். அப்படி பரிமாறி கொண்டிருக்கும் பொழுதுதான் கோவலன் கடந்த காலத்தை ஞாபகத்திரையில் வைத்து கொண்டு கேட்டான். நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் நீ வேதனைப்பட்டாயா? உன்னை மறந்து நான் மாதவியோடு சென்ற காலத்தில் நீ துன்பப்பட்டாயா? நான் இல்லாத நேரத்தில் உனக்கு ஏதாவது இழந்து விட்டோம் என்று ஒரு ஏக்கம் இருந்ததா? நான் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நீ ஏதாவது ஒரு பொழுதை எண்ணி பார்த்தாயா கண்ணகி என்று அன்றைக்குத்தான் கேட்டான். அவள் சொன்னாள், ஒன்றும் இல்லை. நீ இல்லாத நேரத்திலும் நான் வருத்தப்பட்டது எதற்கென்றால், டாக்டர் இஸ் இன், ப்ளீஸ் பி சீட்டட். டாக்டர் இருக்கிறார், நீங்கள் உட்காருங்கள் என்று மருத்துவமனைகளில் போர்டு வைத்திருப்பது மாதிரி கோவலன் இல்லை என்ற செய்தி வந்த காரணத்தினால் வீட்டுக்கு யாரும் வரவில்லை. நீ இருந்திருந்தால் சாதுக்கள் வந்திருப்பார்கள், சந்நியாசிகள் வந்திருப்பார்கள், மன உதவி கேட்டு வந்திருப்பார்கள், பொருளுதவி கேட்டு பல பேர் வந்திருப்பார்கள். அவர்களை உட்கார வைத்து உபசரித்து பால் வேண்டுமா, தேநீர் வேண்டுமா, மோர் வேண்டுமா என்று நான் உபசரித்திருப்பேன். நீ இல்லாததால் அப்படி எனக்கு உபசரிக்க முடியவில்லை. விருந்தாக வந்தவர்களுக்கு விருந்து படைக்க முடியவில்லை. நீ இல்லாத காரணத்தில் நான் இழந்தது என்னுடைய புலன் இன்பத்தை அல்ல. நான் இல்லாத நேரத்தில் நான் இழந்தது என்னுடைய மகிழ்ச்சி அல்ல. நீ இல்லாத நேரத்தில் நான் இழந்தது அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோருக்கு எதிர்தலும் தொல்லோர் சிதத்தின் விருந்ததர் கோடலும் இழந்த என்னை என்று கண்ணகி அறம் பேசினாள். அறம்பாடிற்றே ஆயிழை கனவை என்று. அதனால்தான் சிலம்பை அறம் பேசும் நூல் என்று தமிழ் ஆய்வாளர்கள் உறுதி செய்கிறார்கள். அந்த வலிதான் அவளுக்கு இருந்தது. கோவலன் கொலை செய்யப்பட்டான். நகையை கொண்டு விற்க போன இடத்தில் ஏற்கனவே அங்கே ஒருவன் அரசவையில், பாண்டியனுடைய அரசவையில் இருந்தவன்
பாண்டிமாதேவியினுடைய சிலம்பை எடுத்து வைத்திருந்தான். இவன் சிலம்பை விற்கப் போன இடத்தில், கொஞ்சம் உட்கார்ந்து கொள், மன்னனுடைய மனைவிக்கு பாண்டிமாதேவிக்கு ஒரு சிலம்பு தேவைப்படுகிறது, காட்டிவிட்டு வருகிறேன் என்று உட்கார வைத்துவிட்டு, சிலம்பை திருடிய திருடன் வந்துவிட்டான், கையும் களவுமாக பிடித்து வைத்திருக்கிறேன் என்று மன்னனிடத்தில் சொல்ல மன்னனும் கொஞ்சம் கூட ஆய்ந்து பார்க்காமல், கொண்டு வா அவனை என்று சொல்லுவதற்கு பதிலாக கொன்று வா என்று சொன்னான். கோவலன் கொலை செய்யப்பட்டான். கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற ஈரச் செய்தி கேட்டு கலங்கினாள், கதறினாள், கண்ணீரில் தோய்ந்தாள், தரையில் நெடுஞ்சான் இடையாக விழுந்தாள். துக்கமும் துயரமும் அவளை துரத்தினது. வேறு வழி தெரியவில்லை. காதலனாகவும் காவலனாகவும் இருந்தவன், குன்றுபோல் கொண்டு வந்த செல்வத்தையெல்லாம் தொலைத்தவன், ஒரு குழந்தை கூட கொடுக்காதவன். சரி, நிர்பந்தம் நீங்கியதென்று கோவலன் செத்ததற்கு பிறகு அவள் நினைக்கவில்லை. என்னுடைய கணவன் கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்டிருக்கிறான், என்னுடைய கணவன் கள்வன் இல்லை என்று நிரூபிப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி நீதி கேட்டு கண்ணகி விண்மறைக்கும் கோபுரங்களும் வினைமறைக்கும் கோயில்களும் சூழ்ந்த மதுரை மாநகரத்தின் வீதியில், வைகை கரையில், இங்கே சான்றோர்கள் உண்டா, இங்கே பெண்கள் உண்டா, இங்கே தெய்வங்கள் உண்டா என்று வானம் அதிர முழங்கி நீதி கேட்டாள். முடியரசு நிலவிய காலம், ஏனென்று கேள்வி கேட்பதற்கு கூட குடிமக்களுக்கு உரிமை மறுக்கப்பட்ட காலம் அந்த காலம். பூவென்று புயலானது என்பார்கள். பூவாக இருந்த கண்ணகி புயலாக மாறினாள். தலையானங்கானத்து சிறுவென்று நெடுஞ்செழியன் பாண்டியன் அரண்மனையின் வாசலுக்கு சென்றாள். அரண்மனை வாசலில் காவல்காரன் நின்றான். நான் வந்திருக்கிற தகவலை மன்னனிடத்தில் சொல்லென்றான். காவலன் போய் மன்னவனிடத்தில் சொன்னான். பார்ப்பதற்கு காளி போல் கண்கள் சிவக்க ஒற்றை சிலம்பை ஏந்தி தலைவிரி கோலமாக நிற்கிறாள், வரச் சொல் என்றான் மன்னவன். நீர்வார் கண்ணோடு என் முன்னால் வந்து நிற்கிற பெண்ணே, நீ யார் என்று கேட்டான். நீ யார் என்று என்னிடத்தில் கேட்டால், என் பெயர் நாஞ்சில் சம்பத், என்னுடைய ஊர் பெயர் மணக்காவளை, கன்னியாகுமரி மாவட்டம், மணலிருக்கரை அஞ்சல் 629164 என்ற முகவரியைத்தான் சொல்ல வேண்டும். கண்ணகியிடத்தில் நீ யார் என்று கேட்ட பொழுதும், நான் மாநாயகன் மகள், நான் காவிரி பூம்பட்டினம் என்ற அவள் முகவரியை சொல்லவில்லை. நீ யார் என்று கேட்ட மாத்திரத்தில், தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று பாண்டியன் நெடுஞ்செழியனை பார்த்து கனல் திரிக்க அவள் பேச ஆரம்பித்தாள். உலகத்தினுடைய முதல் வழக்கறிஞர் கண்ணகிதான். நீதிமன்றத்தில் நிற்பதைப் போல அரசவையில் நிற்கிறாள் பாண்டியன் நெடுஞ்செழியன். நீ யார் என்று கேட்டான். அவள் சொன்னாள், நான் யாரா? நான் சோழ நாட்டில் பிறந்தவள் என்றோ, நான் மாநாயகன் மகள் என்றோ, நான் வணிகனுடைய மகள் என்றோ, நான் கற்பு திறம் கொண்டவள் என்றோ அவள் சொல்லவில்லை. நீ யார் என்று என்னிடத்தில் கேட்டாய். நான் வானத்தில் கழுகுண்டு பறந்து கொண்டிருந்தது. கழுகுக்கு தீராத வயிற்று பசி. அதே வானத்தில் இன்னொரு திசையில் ஒரு மாடப்புறா பறந்து போகிறது. வயிற்று பசிக்காக இந்த மாடப்புறாவை விரட்டுகிறது கழுகு. மாடப்புறா இந்த கழுகின் வாயில் சிக்கி செத்து விடுவோம் என்று அஞ்சி நடுங்கி, எனக்கு அடைக்கலம் தருவதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா என்று ஏங்கி அந்த மண்ணை ஆளுகிற மன்னவன் சிவிச்சக்கரவர்த்தியினுடைய மடியில் வந்து விழுந்தது. மன்னனை தவிர இன்னொரு அடைக்கலம் இல்லை. அந்த நாளில் மன்னன் அடைக்கலம் கொடுத்தான். பொன்னால் ஒரு கூண்டு செய்து அந்த புறாவை அடைத்து பாதுகாத்தான். 10வது நிமிடத்தில் கழுகு அங்கே வந்தது. எனக்கு பசி, என்னுடைய உணவு அது,
என்னுடைய உணவை எனக்கு கொடு, எனக்கு பசிக்கிறது என்று கழுகு மன்னனிடத்தில் வாதம் செய்தது. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ என்பதைப் போல என்னுடைய உணவை எனக்கு கொடு, எனக்கு பசிக்கிறது என்று சொன்ன பொழுது பொன் கூட்டை திறந்து புறாவை எடுத்து ஒரு தராசு தட்டில் வைத்துவிட்டு மற்றொரு தராசு தட்டில் புறாவை வைத்து, உனக்கு பசிதானே, உனக்கு உணவு தானே வேண்டும் என்று புறாவிற்கு ஈடாக தன்னுடைய கால் தசையை அறிந்து தந்தானே சிபி சக்கரவர்த்தி. அவன் வாழுகிற பூம்புகாரில் இருந்து வந்திருக்கிறேன் நான். ஆராய்ச்சி மணியை சோழ மன்னனுடைய அரண்மனையில் அடித்ததில்லை. அங்கே புகாரை யாரும் கொடுப்பதில்லை. 1964 67 அண்ணா முதலமைச்சரானதற்கு பிறகு மதுரையிலே நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் அண்ணா கவிஞர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார். அந்த போட்டியினுடைய தலைப்பு புகாரில் ஒரு நாள். அந்த பூம்புகார் யாரும் புகாரே தரமாட்டார்கள். அதுவரைக்கும் மன்னனிடத்தில் யாரும் புகார் கொடுத்ததில்லை. ஆராய்ச்சி மணி அரண்மனை வாசலில் கட்டப்பட்டிருக்கும். ஆராய்ச்சி மணியை அடித்தால் மன்னன் வந்து என்னவென்று குறை கேட்பான். அன்றைக்கும் ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட்டது. மன்னன் தங்கத்தால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான். 1000 பெண்கள் அவனுக்கு கவரி வீசி கொண்டிருக்கிறார்கள். மன்னன் ஏதோ ஒரு பானம் பருகி கொண்டிருக்கிறான். பைந்தமிழ் புலவர்கள் அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் பாட்டை கேட்டு அரம்பையர்கள் கவரி வீச மகிழ்ச்சியின் உச்சியில் இருக்கிற பொழுது அரண்மனையின் வாசலில் மணி அடிக்கிற சத்தம் கேட்டு, சோழ நாட்டு அரண்மனையில் இதுவரைக்கும் ஆராய்ச்சி மணி அடிக்கப்பட்டதில்லையே, யார் அடிக்கிறார்கள் என்று தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல இடிவந்து இதயத்தில் விழுந்து துடித்து போன மன்னன் அரண்மனை வாசலுக்கு வந்தால் பசு அழுது கொண்டு நிற்கிறது. பசுவின் கண்களின் முனையில் கண்ணீர். உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டான். பசு சொன்னது, உன்னுடைய மகன் என்னுடைய மகனை தேர்காலில் போட்டு நசுக்கி கொன்று விட்டான். நான் புத்திர சோகத்தில் அழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு பிராயச்சித்தம் வேண்டும் என்று பசு கேட்டது. பிராயச்சித்தமா என்று கேட்டு உடனடியாக மந்திரி சபையை கூட்டினான். மந்திரிகள் மன்னனுக்கு ஆலோசனை சொன்னார்கள். மன்னனுடைய மகன் எந்த குற்றமும் செய்யவில்லை. ஒன்வே டிராஃபிக்கில் பசுவின் கன்றுதான் நுழைந்திருக்கிறது. அரண்மனைக்கு வாகிற சாலையில் பசுவும் கன்றும் வரக்கூடாது. அத்துமீறி நுழைந்திருக்கிறது பசுவின் கன்று. அதனால் இப்படி ஒரு நிலைமை நேர்ந்தது என்று மன்னவனுடைய மகனை காப்பாற்றத்தான் மந்திரிகள் ஆலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனை மன்னனுக்கு உடன்பாடில்லை. மன்னன் சொன்னான், இதற்கு ஒரே தீர்வுதான். என்னுடைய மகன் எந்த இடத்தில் பசுவின் கன்றை தேர் ஓட்டி கொண்டானோ அதே இடத்தில் என்னுடைய மகனை தெருவில் போட்டு நானே தேரை ஓட்டி என்னுடைய மகனை கொன்று பசுவிற்கு நான் பிராயச்சித்தம் வழங்குவேன் என்று சொல்லி மகன் வீதி விடங்கனை தரையில் கிடத்தி தன்னுடைய மகனை கொல்லுவதற்கு நீதிக்காக முடிவெடுத்தானே, அந்த மனுநீதி சோழன் நீதி பரிபாலனம் செய்கிற பூம்புகாரில் இருந்து நான் வந்திருக்கிறேன், பெரும் பெயர் புகார் என் பதியை அவோர் என்று கண்ணகி சொன்ன மாத்திரத்தில் மன்னனுடைய ஆரக்கால்கள் ஆடிற்று. அவனுடைய அஸ்திவாரம் குலுங்க ஆரம்பித்து விட்டது. யானோ அரசன், யானே கள்வன் என்று சொல்லி அவனே மரித்து கீழே விழுந்தான். இனிமேல் எனக்கு வழிகாட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கோப்பெரும் தேவி என்ற பாண்டியனுடைய அரசியும் ஷாவின் மடியில் விழுந்தாள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சிலப்பதிகாரம் தருகிற செய்தி. மன்னன் மரணத்தை முத்தமிடுவதற்கு முன்னால் அவன் சொன்னான், ஏ வருங்கால தமிழ் முறையே, பாண்டிய மன்னர்களே இப்படித்தான், சோழ மன்னர்களே இப்படித்தான் என்று கருதி விடாதீர்கள். எனக்கு முன்னால் இருந்தவர்கள் யாரும் எந்த தவறும் எந்த தீங்கும் யாருக்கும் எப்போதும் இழைத்ததில்லை.
இப்போதுதான் தவறு நடந்திருக்கிறது, நான் தான் குற்றவாளி, தென்புலம் காவல் என்னுதர் பிழைத்தது என்று சொல்லிவிட்டு ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டுத்தான் இன்றைக்கு மன்னன் மறைந்தான். இதை சிலம்பு நிரல்பட பேசுகிறது. புகாரில் ஒரு நாள் என்று அண்ணா தலைப்பு தந்தார் என்று சொன்னானே, இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போய் வந்துவிட்டேன். இன்றைக்கு நகர நாகரிகம் ஆச்சரியங்களை ஏற்படுத்துகின்ற நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு புகாரில் இருந்த நகர அமைப்பு இன்றைக்கு கூட உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. பட்டினப்பாக்கம் இருந்தது, மருவூர் பாக்கம் இருந்தது. பட்டாடை விற்பதற்கு மட்டும் ஒரு வீதி, எலி மயிரால் செய்த ஆடை விற்பதற்கு மட்டும் ஒரு வீதி, அந்தணர்கள் மட்டும் வாழ்வதற்கு ஒரு வீதி, வேதியர்கள் வாழ்வதற்கு ஒரு வீதி, நிமித்திகர்கள் வாழ்வதற்கு ஒரு வீதி, உழவன் வாழ்வதற்கு ஒரு வீதி என்று ஒவ்வொரு தொழில் செய்பவனுக்கும் ஒரு வீதி அன்றைக்கு இருந்தது. பூம்புகாரில் கடல் கடந்து வாணிகம் செய்வதற்கு வருகிறார்கள் பூம்புகாருக்கு. அவர்கள் குடியிருப்பதற்கு கடலோரத்தில் வானளாவிய வசந்த மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன. இப்படி ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டி நாகரிகத்தினுடைய உச்சியில் அன்றைக்கு தமிழர்கள் இருந்தார்கள் என்பதற்கு பூம்புகார் சாட்சி. நகர நாகரிகத்தினுடைய வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்திருக்கிற இந்த காலத்தில் கூட அப்படி ஒரு நகரத்தை நிர்மாணிக்க முடியாது என்கிற அளவுக்கு பூம்புகார் இருந்தது. இளங்கோவடிகள் அந்த புதுமையை செய்யத்தான் எல்லோரும் கடவுள் வாழ்த்து பாடிக்கொண்டுதான் காப்பியம் எழுதினார்கள். இல்லாவிட்டால் தமிழ் வாழ்த்து எழுதி கொண்டு எழுதினார்கள். ஆனால் இளங்கோவடிகள் மட்டும்தான் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும், பூம்புகார் போற்றுதும் என்று இயற்கையை ஆராதித்து காப்பியம் எழுதிய முதல் கவிஞன் தமிழில் மட்டுமல்ல உலகத்திலேயே இளங்கோவடிகள் தான். ஆகவே மக்களினுடைய குணமும் அவருடைய இயல்பும் அறிந்தவன் காப்பியம் எழுதினான். அன்றைக்கு ஒரு நிமித்திகன் வந்தான். இந்த மண்ணை ஆளுவதற்குரிய தகுதி அண்ணனுக்கு இருக்கிறதே தவிர தம்பிக்கு இருக்கிறதே தவிர அண்ணனுக்கு இல்லை என்று அரசு பதவியை அலங்கரிப்பதற்கு தயாராக இருந்த செங்குட்டுவனை நிராகரித்தான். அண்ணனுக்கு தகுதி இல்லையா என்று தம்பி கொதித்தெழுந்தான். அப்படி என்றால் நானே துறந்து விடுகிறேன் என்று அண்ணனுக்கான வந்த மகுடத்தை தன்னை தேடி வருகிறது என்று சொன்ன பொழுது அந்த மகுடத்தை ஏற்காமல் அந்த மகுடம் அண்ணனுக்கே உரியதென்று உரிமை போர் நடத்தியது மட்டுமல்ல, அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை துறந்தவர் இளங்கோவடிகள். அந்த கண்ணகி மதுரை மாநகரத்தில் நீதி கேட்டு தன்னுடைய இடது முலையை திருகி எறிந்து அவள் வானகம் போனாள். அந்த பத்தினியை ஊரும் உலகமும் கொண்டாடியது. அவள் போன இடம் திருச்செங்கோடு என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திருச்செங்கோட்டில் இன்றைக்கும் கண்ணகி விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சராசரி குடும்பத்து பிள்ளைகளை பாட்டுடை தலைவனாக்கி சராசரி மக்களினுடைய வாழ்வியலை பதிவு செய்து கற்பனையோ கதையோ சொல்லாமல் இருக்கிற நிலைமையை அப்படி சித்தரித்து நடைமுறை வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் தந்த காப்பியம் சிலப்பதிகாரம் என்கிற காப்பியம். எழுதியவனுடைய பெயர் இளங்கோவடிகள். ஒரு தமிழில் வழிநூல்கள் இருக்கிறது என்றால் திருக்குறளுக்கு நிரம்ப இருக்கிறது. அதற்கு பிறகு கம்பனுடைய காவியத்திற்கு வழிநூல் இருக்கிறது. அதற்கு பிறகு தமிழில் வழிநூல்களில் உள்ள காப்பியம் இளங்கோவடிகளுடைய சிலப்பதிகாரத்திற்குத்தான் இருக்கிறது. ஆகவே மான உணர்ச்சியும் வீர உணர்ச்சியும் தமிழ்நாட்டில் நிலை நிறுத்த வேண்டுமானால் சிலப்பதிகாரத்தை திரும்ப திரும்ப பேச வேண்டும்.
சிலப்பதிகாரத்தை திரும்ப திரும்ப பேசினால், அதை திசையெட்டும் கொண்டு சேர்த்தால் தமிழர்கள் வாழ்ந்த பெருமித வாழ்க்கை பூத்து வருகிற புதிய தலைமுறைக்கு புரிய வைக்க முடியும். அப்படி தமிழர்கள் அன்றைக்கு வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அறம் இருந்தது, அதே நேரத்தில் வீரமும் இருந்தது, மானமும் இருந்தது. இதை பாடுபொருளாக்கி ஒரு காப்பியத்தை அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இளங்கோவடிகள் தந்தார்கள். தமிழ் மொழி காலத்தால் அழியாத மொழி என்பதை விட இலக்கிய வளமும் செழுமையும் உள்ள மொழி இந்த மொழி. இந்த சிலம்புக்கு ஒரு மிகப்பெரிய முகமாகவும் முகவரியாகவும் மாப்போசி அவர்கள் இருந்தார்கள். முகத்தில் பெருமீசை, அகத்தில் தமிழ் ஆசை, நாடெங்கும் முழங்குகின்ற சிலம்போசை கொண்ட மாப்போசி இந்த சிலப்பதிகாரத்தை பேசித்தான் அன்றைக்கு வேலவன் குன்றம் என்கிற திருத்தணியை தமிழ்நாட்டுக்கு மீட்டு தந்தார். மாலவன் குன்றம் நமக்கு கிடைக்கவில்லை, ஆனால் வேலவன் குன்றம் கிடைத்ததென்றால் மாப்போசி அன்றைக்கு சிலம்பை குறித்து திரும்ப திரும்ப பேசிய பேச்சு காரணம். அதற்கு பிறகு தமிழ் அறிஞர், ஒரு கலை களஞ்சியம், என்சைக்ளோபீடியாவாக இருந்த செல்லம்பொலி செல்லப்பன் அவர்கள் இதை தொடர் சொற்பொழிவாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆகவே இதிகாசங்கள் என்றால் இராமாயணம் மகாபாரதம் என்று கருதி கொண்டிருக்கிற தமிழ் சூழலில் அதற்கு சமமான ஒரு இதிகாச தகுதி எங்கள் இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரத்தும் இருக்கிறது என்பதை இந்த தமிழ் மணம் நிகழ்ச்சியில் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கின்ற, அதற்கு முகம் தந்திருக்கின்ற கிருஷ்ணனுக்கு கோடி பொன் கொடுத்தாலும் ஈடாகாது. இந்த சேவையை செய்வதற்கு அரசு தயாராக இருக்காது, அரசு அதை செய்யவும் முடியாது. இன்றைக்கு தமிழுக்கு ஒரு க்ஷீணம் என்று சொல்லலாம், ஒரு தேக்கமும் பின்னடைவும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழை கேட்பதற்கு யாரும் இப்பொழுது முன்வருவதில்லை. எனக்கே கொஞ்சம் சலிப்பு ஏற்படும், நான் தான் கடைசி சொற்பொழிவாளன் போல் தெரிகிறது என்று. எனக்கு பேச்சு கேட்க ஆள் வரமாட்டேங்கிறாங்க. 6:30 மணிக்கு நான் பேச ஆரம்பித்தேன்னா நீங்கள் அப்படி வந்துட்டீங்க. எனக்கு பேச்சு கேட்க ஆள் இல்லை. கட்டிலன்னு ஆயினும் கேட்க நான் உள்ளுவேன், இவன் கேட்க தயாரில்லை. 6 மணிக்கு கூட்டம்னா வந்துடுது ஒரு கூட்டம், ஒரு 300 பேர். 8 மணிக்கு கூட்டம் முடிந்து விடுகிறது, ஆனாலும் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒலிபெருக்கி அமைப்பாளன் கேட்கிறான், கூட்டம் முடிந்து விட்டது, ஏன் இன்னும் போகவில்லை என்று. அவர்கள் சொன்னார்கள், அடுத்த கூட்டத்திற்கும் எங்களைத்தான் புக் செய்திருக்கிறார்கள் என்று. இப்படி ஆகிவிட்டது நாட்டின் நிலைமை. ஐயா கிருஷ்ணன் சொன்னார்கள், இங்கே யாருக்கும் முன்னுரிமை இல்லை, சம்பத்து எல்லோருக்கும் சமமான இடம் இந்த அரங்கத்தில் உண்டு. வருவார்கள், தமிழை கேட்பார்கள், அப்படியே கலைந்து செல்வார்கள். இப்படி ஒரு அமைதியான ஆர்கனைசேஷனே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சில்லை. கூப்பிடாமல் கூடிய கூட்டம். சேம முறை வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்றான் பாரதி. அந்த செழிக்க செய்கின்ற ஒரு மகத்தான மனிதராக என் கண்ணுக்கு கிருஷ்ணன் தெரிகிறார். கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்த கிருஷ்ணனை போல தமிழை குடையாக பிடித்திருக்கிற கிருஷ்ணனை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த தமிழ் வேள்வி தொடரட்டும், இதை தொடர்ந்து செய்யுங்கள். தமிழுக்கு தொடர்ந்து தொண்டு செய்தால் எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது. இன்றைக்கு இலக்கியங்களை அடுத்த தலைமுறைக்கு மடை மாற்றுவதற்கு ஒரு இயக்கம் கூட தொடங்கலாமா என்று நான் எண்ணுவது உண்டு. வாசிக்கிற தளம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. காலையில் கோவைக்கு வந்து வீதி வீதியாக கடையாக ஏறி ஏறி பார்க்கிறேன். தினமணியும் கிடைக்கவில்லை, தமிழ் ஹிந்துவும் கிடைக்கவில்லை. தினமணியில் தான் கண் விழிப்பது பழக்கம். அண்ணன் பழக்கருப்பே அதில் எழுதிட்டு இருப்பார். இன்னைக்கு தினமணி கோயம்புத்தூர்லேயே இல்லை. வாசிக்கிற தளம் தகர்ந்து விட்டது. வாசிக்கிற தளம் தகர்ந்து விடுமானால் யோசிக்கிற தளம் சமாதி ஆகிவிடும். ஆகவே சிலம்பை பேசுகிற பொழுது கோவலனையும் கண்ணகியையும் மாதவியையும் மட்டுமல்ல, அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி மணிமேகலையும் பேச வேண்டியது வரும். மாதவியினுடைய மகளாக பிறந்தும் கல்லறைக்கு போகிற கடைசி நிமிடம் வரை ஒரு துவராடை உடுத்தி எந்த ஆண்களினுடைய சகவாசமும் இல்லாமல் ஒரு தாளை தொடுகிற பொழுது ஏற்படுகிற உணர்ச்சி எப்படியோ அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பசித்தவர்களுக்கெல்லாம் அட்சயபாத்திரமுகிற அமுதசுவரியில் பால் சோறு கொடுத்து பரிமாறி
ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள். இப்படி அந்த கால தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும், அந்த கால தமிழர்கள் கடைப்பிடித்த வீரமும், அந்த கால தமிழர்கள் செய்த அறச்செயல்களையும் விரித்தால் பெருகும், தொகுத்தால் எஞ்சும். ஆகவே சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதை, வழக்குரை காதை என்று காதை காதையாக வருகிற காதைகளில் பல கதைகள் புதைந்து கிடக்கின்றன. இது பல நாட்கள் பேசப்பட வேண்டிய செய்தியை 1 மணி நேரத்தில் புட்டிங் செஞ்சுரிஸ் என்ற கேப்சூல் பல நூற்றாண்டுகளை ஒரு குப்பியில் அடைப்பதைப் போல அடைத்து தந்ததில் வெற்றி பெற்றனா என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னுடைய கடமையை செய்திருக்கிறேன் என்ற மனநிறைவோடு இந்த வாய்ப்பை தந்த அண்ணன் கிருஷ்ணனுக்கும், இந்த வாய்ப்புக்கு வாசல் திறந்து வைத்த நண்பர் முத்தையாவுக்கும் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றியை காணிக்கையாக்கி, என்னை காட்டிலும் மூத்தவர் என் வணக்கத்திற்குரிய அண்ணன் பழக்கருப்பையா பேசுவதற்கு வழிவிட்டு நான் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். என்னுடைய பேச்சை செவிமெடுத்த உங்கள் கால் மலரில் கண்மலரை வைத்து வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.